ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லட்டு பார்க்க போகிறோம். இந்த லட்டில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் பதமாக மாவு கரைக்கணும், எந்த பதத்தில் சக்கரை பாகு இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். லட்டு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு மாவு கரைக்கலாம். கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். இது மாதிரி பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கங்க. ரொம்ப தண்ணியாக வேணாம், ரொம்ப திக்காக வேணாம். அது நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜீரா ரெடி பண்ணிப்போம். ஜீராவுக்கு நான் ஒரு கப் உங்களுக்கு மாவு எடுத்துருக்கேன்னு சொன்னால கடலை மாவு, அதில் 1.5 கப் நீங்கள் சக்கரை எடுத்துக்கங்க. தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஜீரா காய்ச்சுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னாலுங்களா பதம் காட்டுவேன்ட்டு. பாருங்கள், இப்போ பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் வரணும், இன்னும் வரல. ஸோ இன்னொரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் இப்போ பாருங்கள், கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கரெக்டாக ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. பாகு ரொம்ப முறிஞ்சிடக்கூடாது, பாகு ரொம்ப இலகாக இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா என்ன பதத்தில் மாவு கரைக்கணுன்ட்டு, அதை நான் உங்களுக்கு ஊற்றும் போது சொல்கிறேன். நான் 2 தடவை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி முத்து முத்தாக விழும். நல்லா பார்த்துக்குங்க. கரெக்டான பதத்தில் மாவு கரைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கரைக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கா இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கான்னு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் வாலாக விழும், ரவுண்டாக இருக்காது. இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு முத்து முத்தாக அப்படியே ரவுண்டாக விழும். உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். கொஞ்சம் தண்ணியாக மாவு கரைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இது எடுத்து நம்ம அந்த ஜீராவில் போட்டாச்சு. இப்போ இது உங்களுக்கு கரெக்டான பதத்தில், இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த பதத்துலேயே இப்போ போடுறேன். இது போட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிட்டு காட்டுறேன் என்ன ஆகும். தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சதில் எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உங்களுக்கு அந்த ஜார் நீர் இருக்குல்லையே, நம்ம அப்போ பாருங்கள், உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரவுண்டாக விழாமல் வாலாக விழும். அப்போ உங்களுக்கு அந்த லட்டு செய்கிற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பூந்தி கிடைக்காது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் இதுவாகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டான ஸ்டேஜில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி ஆகும். இப்போது இன்னொரு விஷயம், லட்டில் பூந்தி மாதிரி கிறிஸ்பி ஆக்கிடாதீங்க. ரெண்டாவது, எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும், நல்லா ரொம்ப சூடாக இருக்கணும். எடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். காட்டுறேன் பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்கணும் பூந்தி. அங்கே பாருங்கள், அமுங்குது இல்லையா? வெந்திருந்தால் போதும், கிறிஸ்பி ஆகக்கூடாது. இப்போ இது எல்லாமே நம்ம அந்த ஜீரா காய்ச்சிருந்தோம் இல்லையா சக்கரை பாகு, அதில் நம்ம இந்த பூந்தி எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சூடாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போடுங்க, இல்லை அப்படியே கூட போடலாம். நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சில பேர் லட்டு பிடிக்க வராதுன்னு இந்த ஊறின பூந்தியை, ஜீரனாவில் ஊறின பூந்தியை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. சில பேர் மத்து வச்சு கடைஞ்சிருவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, பாகில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஊற்றுங்க. நெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் போது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாலே லேசாக மேஷ் ஆன மாதிரி ஆகும். உங்களுக்கு அப்போ தான் பால்ஸ் பிடிக்க வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இது சரி வரலன்னா கொஞ்சமாக பூந்தி எடுத்து, ஒரு கைப்பிடி பூந்தி எடுத்து நீங்கள் மிக்சியில் லேசாக அரைச்சிட்டு போட்டுட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கிரிப்னஸ் கிடைக்கும். அதெல்லாம் தேவையே இல்லை. ரெகுலராக செய்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பண்ணாலே போதும்ன்ட்டு. புதுசாக செய்கிறவங்களுக்கு தான் அது பிடிக்க வராது. அவங்க தான் அந்த மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிப்பாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தோல் எடுத்துகிட்டு வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சிருங்க. ஆற விட்டு பிடிக்காதீங்க. ஆற விட்டு பிடிச்சிங்கன்னா பூந்தி தண்ணி கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ சூடாக இருக்கும்போது உங்கள் கை எவ்வளோ சூடு தாங்குமோ அந்த சூட்டில் நீங்கள் இந்த மாதிரி லட்டு பிடிச்சிருங்க. அதுவும் நீங்கள் இதில் நெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு 10 to 15 days வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம இதில் கரெக்டான பதத்தில் அந்த மாதிரி செஞ்சிட்டுனா பூந்தி கிறிஸ்பி ஆக்காமல் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ லட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள்.
சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல்ஸ் வெறும் ஸ்வீட்ஸாக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஒரு இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, காரம் எல்லாமே வரும். ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி செய்யுங்க. இந்த லட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.